ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் கடலை மாவை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதிலே ஒரு அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணி, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். தேவையான உப்பு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு கொஞ்சம் கலருக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். நம்ம இதில் மிளகா சேர்க்க போகிறோம், இதனால் கொஞ்சம் கலருக்கு வரதுக்காண்டி சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா நல்லா பிணைஞ்சிருவோம் மாவோட. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நம்ம பிணைஞ்சிருவோம். இப்போ ஒரு நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி கட்டியாக பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சிப்போம். நெக்ஸ்ட்டு கடைசி பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிப்போம். இதில் இது கடலை மாவு சேர்த்துருக்கனால நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிப்போம். இப்போது நம்ம பெருங்காயம் சேர்த்து நல்லா பிணைஞ்சி, இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணதும் இது ஒன்று ஒன்றா போட்டுருவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போடலாம், இல்லை பெருசாக போடனாலும் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம போட்டுருவோம். ரொம்ப பெருசாக போட்டாலும் சிலது உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உள்ளெல்லாம் வெந்து. இது நம்ம குயிக்காக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வேகமாக மாவு மட்டும் பிணைஞ்சி இதை வெங்காயம் கட் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே லைட்டாக நம்ம எண்ணெயிலே திருப்பி போட்டுருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கலர் நல்லா வேகவும் எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் எல்லாத்தையும். இப்போ சூப்பரான நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெறுமனையும் சாப்பிட்லாம், இல்லை யாருனா கெஸ்ட் வந்தாங்கன்னா இட்லி இந்த மாதிரி தோசை சுடும்போது இதை சைட் டிஷ்ஷாக வச்சு கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.